நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா டெம்பெல்லே ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ண வின்னர். ரஃபீனியா செகண்டா இருப்பான், சாலா தேர்டா இருப்பான்னு எதிர்பார்த்தேன். He got carried away. இது லேட் வின்னர். அவங்க ஈக்குவலைசருக்கு அப்புறம் இது லேட் வின்னர். He got carried away. கப் காம்படிஷனு தேவையில்லாத பெனல்டிஸுக்கு போயிருக்கும் இது. ஐ ஜஸ்ட் திங்க் he got carried away. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம கோமஸ் தம்பி அழகா விட்டுருப்பாரு கோல. ஆமா, நேரா கொடுத்தான் பாச. எனக்கு நீ பாச விட்டது கூட பரவாயில்ல, பின்னாடியா ஜோடி தொலையாண்டா. அதாங்க ப்ராப்ளம். அதாவது வந்து நம்ம இப்போ சிட்டி மாதிரி சம்மருக்கு சம்மர் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. சிட்டி ஆர்சனல் மாதிரி நம்ம வாங்குற ஒரு பிளேயர் சரி இவன் டெவலப் ஆகி நல்ல சிபி ஆவான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளோ ஒரு யங் சென்டர் பேக்கு வந்து இவ்வளோ சீரியஸ் இன்ஜுரி வருது. அந்த தேர் வெரி வெல் ட்ரில்டு போத் அவுட் ஆஃப் பொசிஷன் அண்ட் இன் பொசிஷன். சொன்ன மாதிரி அவங்க 5th இருக்காங்க, அன்பீட்டன், 2 wins 3 draws. யார் யார் கூட ட்ரா? செல்சி கூட ட்ரா பண்ணானுங்க, அப்புறம் வெஸ்டாம் கூட வின்னு. இப்போ ரீசெண்டாக அவங்களோட லேட்டஸ்ட் மேட்ச் ஐ திங்க் வெஸ்டாம் கூடன்னு நினைக்கிறேன். வெஸ்டாம் கூட வின்னு, சண்டர்லேண்ட் கூட ட்ரா, ஆஸ்டன் வில்லா கூட வின்னு, செல்சி கூட ட்ரா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ட்ரா. ஸோ லாட் ஆஃப் ட்ராஸ். ஐ திங்க் டிஃபென்சிவ்லி குவைட் சாலிட் இல்லை பேலஸ். பட் கோயிங் ஃபார்வர்ட் அந்த எஸ்ஏ போனதுக்கு அப்புறம் தே லாஸ் சம்திங். அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? கேரபா கப் டைட்டில் கேம்பெயின் ஆரம்பிச்சிருச்சு. டைட்டில் கேம்பெயின் என்னமோ நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ங்கிற மாதிரி. போன தடவை போய் ஃபைனல் அசிங்கப்பட்டது தெரியலையா? டைட்டில் கேம்பெயின். போன தடவை ஃபைனல்ல போயிட்டு தோத்துட்டோம். இந்த தடவை ஈசாக் அவங்க பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை வாங்கினதுனால இந்த தடவை நம்ம தான் ஜெயிச்சோம். நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஈசாக் கோல் போட்டான் அந்த ஃபைனல்ல. போட்டான்னு நினைக்கிறேன்ல செகண்ட் கோல். டான்பர்ன் ஒன்னு போட்டான். ஆமா, அதான் எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஈசாக் செகண்ட் கோல்னு நினைக்கிறேன். நம்மளுக்கெல்லாம் பிளர் ஆயிடுச்சு. யார் கோல் போட்டாலும் 2-0 ஆகும்போது பிளர் ஆயிடுச்சு. அவன் கோல் போட்டான்லாம் ஞாபகம் இல்ல அந்த கேம்ல. ஈசாக்குன்னு தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. அதுதான் என்னோட லாஜிக். அதாவது நியூ காஸ்லோட பெஸ்ட் பிளேயர் வாங்கினதுனால ஆட்டோமேட்டிக்லி வி ஆர் சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். நமக்கு கோல் போட்ட மாதிரி இப்போ இப்ப தெரியுது. சவுத்தாம்ப்டன்ல பிரிச்சு மேஞ்சோம். ஐயோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதனால வந்து டைட்டில் கன்ஃபார்ம் கேரபாவ் கப்ல. ஆமா, அதுவும் என்ன ரிசர்வ் பேக்கப் லைனை வச்சுக்கிட்டு ஆடுவோம். பாருங்க, ஃபைனல் அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் கியர்ஸ் ஹேட்ரிக் அடிக்கிறான். அதுக்கு தான் டோர்னமெண்ட் பார்க்கணும்ங்கிறது. மான்செஸ்டர் யுனைடெட் போன ரவுண்ட்லயே வெளியே. ஓ ஆமா இல்ல, கரெக்ட். ஆமா, இல்ல ஃபைனல் மேன் சிட்டி. அதுதான் அப்பப்ப மேட்ச் பார்க்கணுங்கிறது. நானே அமைதியா இருந்தாலும் வெளியே வந்து அவுட் ஆகிட்டு அவமானப்பட வேண்டியது. நான் என்ன பண்றது? ஆமா ஆமா, போன தடவை போன வீடியோல எல்லாரும் போட்டிருந்தாங்க கிராவன்பெர்ச் வந்து இபிஎல் யங் பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படின்னு. இல்ல இல்லையா? இல்ல இது பாருங்க, அவன் கண்டவன்லாம் அவார்டு வச்சா அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல. வெறும் பிஎஃப்ஏ மட்டும் தான் நான் பாக்குறேன். ஓஹோ, சரி. பிரீமியர் லீக் கொடுக்கறத பாக்குறது இல்ல, பிஎஃப்ஏ மட்டும் தான் பாக்குறது. ஆமா, கண்டவன். நான் கூட ஒரு அவார்டு வைப்பேன், யங் பிளேயர் ஆஃப் தி இயர் வட்டாரு எண்டோன்னு. எவனாச்சும் கேட்பானா? கேட்பான். யார் நம்ம போய் கொடுக்கறதானே? எவன் கேட்டான்னு கேட்கலன்னா யாருக்கு என்ன, நம்ம போய் கொடுத்துட்டு வந்துருவோம். அதுதானே. ஆமா, இந்த பேலாண்டார்லாம் வந்துச்சே, அதை பத்தி என்ன கருத்து? காப் கருத்து, பேலாண்டார் கருத்து என்ன? கருத்து என்ன? ஐ எக்ஸ்பெக்ட். எனக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் ஒன்னு இருக்கு, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அடி வாங்க நீங்க எடுத்துக்கங்க. நான் வந்து டாப் 3 சாலா எதிர்பார்த்தேன், பட் 4th ஓகே அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவ்வளவுதான். ஐ எக்ஸ்பெக்டட் டாப் 3. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா டெம்பெல்லே ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ண வின்னர். ரஃபீனியா செகண்டா இருப்பான், சாலா தேர்டா இருப்பான்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா வந்து அது வேற முறையா போய் 4th ஓகே போ அப்படின்னு ஆயிப்போச்சு. என்னடா இட் ஜஸ்டிஃபைட் தாங்க. பிகாஸ் டோர்னமெண்ட் ஃபினிஷ்ட். எங்க சீசனே மார்ச் மாசம் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆட்டாலும் சரி இப்படி ஆட்டாலும் சரி அவனும் ஓட்டு போட மாட்டான். அவ்வளவுதான் ஓட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் சாலாவே படுத்து தூங்கிட்டான். நான் தான் உங்களுக்கு டைட்டில் மார்ச்ல வின் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி சாலாவே தூங்கி. இல்ல சாலாவை பத்திலாம் நான் ஒப்பீனியன் வந்து சாலாவை பத்தி இல்ல. சாலா நான் என்ன சொல்ல வரேன், நானும் உங்களோட ஒப்பீனியன் மேல பில்டப் கொடுக்குறேன். அதாவது அதுக்கு மேல நீங்க ஃபவுண்டேஷனை போட்டீங்க, அதுக்கு மேல பில்டிங் நான் கட்டுறேன். என்னன்னா, நானும் எதிர்பார்த்தது ரஃபீனியா, டெம்பெலே, சாலா தான் டாப் 3 வாட் எவர் ஆர்டர்ல. நான் டெம்பெலே வின் பண்ணுவான்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் வேற ஒரு இடத்துல. இந்த ஹேர் கட் பண்ண தெரியாம ஒருத்தன் தான் டை அடிச்சுக்கிட்டு 17 வயசு பையனா. யோவான் விசா ஹஸ் மோர் லீக் கோல்ஸ் தன் தட் இது ஸ்பானிஷ் ஃபெலோ. அவன் டேலண்ட் எல்லாம் ஒத்துக்கிறேன், டேலண்ட் எல்லாம் நானும் ஒத்துக்கிறேன்.
நல்ல டேலண்ட், ப்ராபப்ளி கோயிங் டு பி த பெஸ்ட் பிளேயர் இதே பாத்துல கண்டினியூ பண்ணானா, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா போன சீசனு பார்சலோனாலேயே அவன் 3rd பெஸ்ட் பிளேயர். இதுல எங்க அவனுக்கு டாப் 2 வேர்ல்டுல? சொன்னா உனக்கு ஃபுட்பால் தெரியுமாடா, நீ லாலிகா பாக்குறியாடா அப்படின்னு கேட்பாங்க. நான் பாக்குறேன், இந்த சீசன் ஒரு கேம் கூட நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து போன சீசன் நீ பாக்கல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பாக்கல, அதெல்லாம் ஓகே. நான் ரொம்ப ஸ்டாட்ஸ் ஆளுங்க. எனக்கு வந்து லைக் ஐ ரிலை மோர் ஆன் ஸ்டாட்ஸ். நான் இது சீரியஸாவே சொல்றேன். ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ரஃபீனியா அண்ட் பெட்ரி வர் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ். நான் லாலிகாலாம் நான் மேட்ச் எல்லாம் பாக்குறது இல்ல, அதெல்லாம் நானே ஒத்துக்கிறேன். சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும்தான் நான் பார்சாவை பார்ப்பேன் யூஸ்வலா. ஸோ அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பை அண்ட் 100% எனி ஸ்டாட்ஸ் பர்சன் வில் சே 100% ஸ்டாட்ஸ் மேல ரிலை பண்ணக்கூடாதுன்னு. பட் இட் கிவ்ஸ் யூ அ குட் பிக்சர் ஆஃப் வாட் இஸ் வாட். டேலண்ட் வைஸ் நான் இன்னைக்கும் சொல்றேன், லமீன் யமால் இதே பாத்துல கண்டினியூ பண்ணானா he will be the best player in the world. அதுல டவுட்டே இல்லை. மெஸ்ஸி அளவுக்கு டேலண்ட் இருக்கு அவனுக்கு. ஆனா லாஸ்ட் சீசன் இந்த அவார்டு வந்து லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாங்கிறதுக்கு. லாஸ்ட் சீசன் யோவான் விஸ்ஸா had more league goals than லமீன் யமால். யோவான் விஸ்ஸாவை அப்போ தூக்கி டாப் 2ல போட முடியுமா பேலண்டார்ல? அவ்வளவுதான் நான் கேட்கறேன். லைக் லாஸ்ட் சீசன் he was not even the best player on his team. and என்னை பொறுத்த வரைக்கும் ரஃபீனியா should have been in the top 3. பெட்ரி should have been top 5, maybe top 7. அவன் ஐ திங்க் 10th நோ முடிச்சான் பெட்ரி இல்ல 11th. ஸோ அதுதான் தட் இஸ் மை ஒன்லி. இந்த பேலண்டார் மேல எனக்கு அது ஒரு பெரிய, ஆனா அது எப்போதுமே அது பாப்புலாரிட்டி அவார்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது தட் இஸ் வெரி ட்ரூ. ஸோ அதனால லமீன் யமால் எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட்ல நான் நிறைய வாட்டி கேரகர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த அந்த லூசுப்பாயை வந்து நிறைய வாட்டி நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவன் என்னென்ன நிறைய அவனோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் மோஸ்டா ரைட்டுன்னு. ஆனா இப்போ ஐ ஃபர்ம்லி பிலீவ் அவன் மட்டும் சாலா அவன் கொஞ்சம் புஷ் பண்ணானா கூட போதும். ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல அவனுடைய பவருக்கு அவன் கொஞ்சம் சாலாவை புஷ் பண்ணி பேசினானா கூட சாலா கிடைச்சிடும். ஆனா எங்க எல்லாம் சாலாவை கீழே மட்டம் தட்டலாமோ அவன் வந்துடுவான். நான் வந்து பயஸ்டா இல்ல, நான் லிவர்பூலுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச மாட்டேன், சாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன், ஓவரா காம்பன்சேட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காகவே அவனுக்கு இருக்கிற பவர் அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனா ஐ திங்க் he has so much influence over a lot of people. அவனுக்கு அது தெரியும் தான் எனக்கு தோணுது. நீ தெரிஞ்சும் தான் அவன் பண்றான் தான் தோணுது எனக்கு. இல்ல பட் ஆனா ஒரே கேம் கோல் பாமர் நம்ம கூட ஒரு பெனல்டி அடிச்சா ஞாபகம் இருக்கா? நம்ம டைட்டில் ஜெயிச்சு அடுத்த கேம் போய் குடிபோதிலே ஆடணும்ல. அது முடிச்ச உடனே கோல் பாமர் இஸ் தி பெஸ்ட் பிளேயர் இந்த லீக்னு பேசிட்டு இருக்கான். டேய் முட்டாளாடா நீ. யார் இவ்வளவு பெரிய முட்டாளா எப்படிடா இருக்க முடியும்? நீ உனக்காக நாங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், ஏன்டா இப்படி கேவலமா பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. கொஞ்சம் சாலா புஷ் பண்ணானா கூட சாலா வின் பண்ணிடுவான். ஆனா இந்த கிரிக்கெட் பண்ண ஆனா சாலா ஐ டோன்ட் திங்க் ஹேட் அ சான்ஸ் இந்த வருஷம். தி ஃபேக்ட் தட் வந்து அதாவது லிவர்பூல் அண்ட் பிஎஸ்ஜி வந்து செகண்ட் ரவுண்ட்லயே மீட் பண்ணிட்டு ஆர் வாட் எவர் அந்த ரவுண்ட் ஆஃப் 16ல மீட் பண்ணிட்டாங்க. அதுல அந்த டைரக்ட் கிளாஷ் பிட்வீன் 2 பொட்டன்ஷியல் கண்டெண்டர்ஸ் டெம்பெலே அண்ட் சாலா. அண்ட் அந்த ஓவர் த 2 legs நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே இதுல சொல்லலாம் சாலா பிஎஸ்ஜி கூட சரியாவே ஆடல, வேற டெம்பெலே பிளேட் ரியலி வெல். ஸோ அதுவே இட் வில் டில்ட் அ லாட் ஆஃப் வோட்டர்ஸ். சரி அப்படி டைரக்டா ஆடாம நம்ம வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாச்சும் ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் ரஃபீனியா மாதிரி. பட் அண்ட் லீக் டைட்டிலும் ஜெயிச்சிருக்கோங்கிறதுக்காக. பட் ஆனா செமிஃபைனல் வரைக்கும் போல, லாஸ்ட் டு பிஎஸ்ஜி. ஸோ சாலா நான் வந்து வின் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருஷம். லைக் ஐ தாட் டாப் 3 ஐ எக்ஸ்பெக்டட். அது கூட 4th இஸ் அக்செப்டபிள். ஆனா நீ வந்து செகண்ட் வந்து விட்டீனியாக்கு கொடுத்துட்டு தேர்ட் வந்து ரஃபீனியா கொடுத்து 4th சாலான்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே. அது என்னது அது இது இப்போ லமீன் யமால் எங்கேருந்து வந்தா? அதுதான் நேற்று கொதிக்குது எனக்கு நைட்டு இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு. லமீன் யமால் டாப் 2 அப்படின்னு. இது என்னன்னாங்க, இஃப் யூ பிளே ஃபார் ஐதர் பார்சலோனா ஆர் மெட்ரிட் யூ வில் ஃபினிஷ் இன் த டாப் 5 இஃப் யூ ஹேவ் அன் அபவ் ஆவரேஜ் சீசன். ஆனா இஃப் யூ பிளே ஃபார் எனி அதர் கிளப், நேற்று எடுத்து பாருங்க டாப் 30ல ஒலிசே ஃபினிஷ் 30th. டேய் எவ்வளோ நல்ல சீசன் தெரியுமாடா ஒலிசேக்கு அப்படின்னு. இந்த ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. பட் ஸ்டாட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒலிசே வந்து அவனோட டொமஸ்டிக் லீக்ஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா டாப் 5 லீக்ஸ்ல he was the best player in Europe, மைக்கேல் ஒலிசே. அதான் நீ மியூனிக் ஃபேன்ஸே கேட்டு பாருங்க, எனக்கு கேனா கூட எனக்கு ஒலிசே தான் பயங்கர இம்பார்ட்டண்டா இருந்தா போன சீசன் சொல்லுவாங்க. அவன் 30th முடிக்கலாம். அதெல்லாம் கூட ஒரு கிளப் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு ஒருத்தவன் 8th ஸ்பாட் வாங்கினான் பாத்தீங்களா? அநியாயத்துக்கு. ஆமா, லாஸ்ட் டே வரைக்கும் டாப் 4 பண்ணுவாங்களா இல்லையானே சுத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த கிளப்ல அவனை எடுத்து கொண்டாந்து 8th போட்டாங்க. எனக்கு சரி நீங்க என்னமோ நீங்க பண்ணுங்கடா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, உங்களை யாருனாலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக வேண்டியது. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்?
ஆமாம் கரெக்ட். பட் சாலா 4th பேலண்டார்ல. ஸோ என்னடா லிவர்பூல் பாட்காஸ்ட்டில் பேலண்டார் பற்றி பேசுகிறாங்கன்னா அதுதான் ரீசன். சாலாவோட கண்டென்ஷனுக்காக தான் பேசினோம். பட் இந்த எபிசோட் வந்து மெயின் கண்டென்ட் வந்து ரிவ்யூ ஆஃப் சவுத்தாம்ப்டன் கேம். கேரபா கப் ஃபைனல்னு வந்துருச்சு வாயில. கேரபா கப் ரிவ்யூ ஃபைனல் ஸ்கோர் 2-1 சொல்ல வந்தேன். ஸோ 2-1 அதோட ரிவ்யூ. அலெக்சாண்டர் ஈஸ், அதாவது எனக்கு இந்த கேமில் ஒரே ஒரு வருத்தம் தாங்க. என்னன்னா பாவம் 80 மில்லியனுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கிட்டு அவனை பெஞ்ச் பண்ணிட்டு திரும்ப இப்போ 100 மில்லியனுக்கு ஒருத்தனை வாங்கின அவனை போய் ஆட வைக்கணும் பாத்தீங்களா அடுத்த கேம்ல. எல்லாம் அநியாயங்க. அந்த எகிட்டிக்கே மேல பாவமா இருக்கு. ஆமா ரொம்ப கஷ்டம். பிஞ்சு போயிடும். அவன் பண்ண வேலைக்கு நான் வந்து சட்டையை கழட்டினானா, நான் இங்க உட்காந்து டிவில இருந்து கத்திட்டு இருக்கேன், ஏ முட்டாள் சட்டை ஏண்டா கழட்டின, நீ தான் எல்லோ கார்டுல இருக்கிறியேன்னு. அவனுக்கு அதுவே தெரியல. அங்கிருந்து திரும்ப ஓடி வரான், டேய் உன யாரா கரெக்டா சொன்ன சட்டை அப்படின்னு. அப்புறம் ஓ ஷிட் அப்படிங்கிற அவன் வாயே தெரியுது. ஓ ஷிட் அப்படின்னு சொல்றான் அவன். ஆடா போடா லூசு பயலே அப்படின்னு வேற மெஸ்ஸி மாதிரி அப்படி கிரவுட் வேற எடுத்து காமிச்சா பாத்தீங்களா. எனக்கு அது புரியவே இல்லைங்க. நீ என்ன சொல்ல வர? ஓகே நீங்க அப்படி இந்த இன்சிடென்ட் பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? லைக் அவன் என்ன சொல்ல வந்தான்? புரியல எனக்கு என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. அதாவது டே நீ ஒரு யுனைடெட் ஒரு சிட்டி ஒரு பெரிய ரைவல்ட்ட ஸ்கோர் பண்ணிட்டு நீ அந்த மாதிரி இப்ப மெஸ்ஸி வந்து மெட்ரிட்டுக்கு அகேன்ஸ்டா ஸ்கோர் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணா பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணா ஓகே. பாவண்டா சவுத்தாம்ப்டன்டா அவங்க சாம்பியன்ஷிப்லயே 19வது இருக்கானுங்க. அது கூட பரவாயில்லைங்க, டாப் இன் கோல்ரா அது. ஆமா எம்டி போஸ்ட்ல உருட்டி தாண்டா விட்டா. ஆமா கரெக்ட். மெஸ்ஸி கூட அந்த கோல் நல்ல கோல் அவன் ஸ்கோர் பண்ணது. அதுதான் சொல்றேன், நீ உருட்டி தாண்டா விட்ட. நீ உருட்டி விட்டதுக்கு எதுக்குடா இப்படி எடுத்து இது சீனா போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றது இருக்கு. ஸ்லாட்டா சொல்லிட்டு போயிட்டாப்ல, நீ 3 பேரை மடக்கி தாண்டி போய் டாப் கார்னர்ல 87வது நிமிஷத்துல சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் நீ அடிச்சிருந்தீங்கன்னா நானும் பெரிய மனுஷன் ஒத்திருப்பேன். நீ என்ன பண்ணிருக்கணும், கோலை போட்டு போய் கியசாட்ட நன்றி சொல்லிருக்கணும். அதை விட்டு போய் சட்டையை கழட்டிட்டு இருக்கிற. அதாவது எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஈசாக் வந்த உடனே அவன் போய் இது பண்ணிட்டான். அப்பா நம்மளுக்கு ஹோம் கேம் இருங்க யாருன்னு பாக்குறேன். நம்ம ஹோம் கேம் நெக்ஸ்ட் ரவுண்ட் கேரபாவ் கப்ல அகைன்ஸ்ட் கடவுளே செல்சி வந்துடக்கூடாது. ரெக்கார்டிங் பண்ணும்போது டிரா நடக்குது பாக்குறோம். யாராவது கிறிஸ்டல் பேலஸ். ஐயோ கரமாதர் எங்கடா எங்க போனாலும் இவனுங்களே வரானுங்க. ஷோ அப்பா அடுத்த ரவுண்ட் கிறிஸ்டல் பேலஸ் தான். சை. ஆமா மக்களே, இந்த எபிசோட் வந்து சவுத்தாம்ப்டன் ரிவ்யூ மட்டும் இல்ல, கிறிஸ்டல் பேலஸ் லீக் கேம் கேரபாவ் கப் கேம் எல்லாத்துக்கும் ப்ரீவியூ தான். எல்லாம் இதுதான் அநியாயம். ஐயோ திரும்பி வந்தோடனே வூல்ஸ் ஹோம் அகைன்ஸ்ட் செல்சி, டாட்டனம் ஹோம் அகைன்ஸ்ட் நியூகாசில், ஆர்சனல் ஹோம் அகைன்ஸ்ட் பிரைட்டன். இது வரைக்கும் நல்லா இருக்கும். டாட்டனம் நியூகாசில் அண்ட் இதுவும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கமிங் பேக் ஹியர், எனக்கு என்ன தோணுச்சுன்னா சட்டை கழட்டி அவன் இது பண்ணும்போது வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஈசாக் வந்து நான் ஃபிட்டா இருக்கேன், நான் பயங்கரமா கோல் போட்டிருக்கேன், இருந்தால் நீங்க வந்து ஈசாக்கு வந்து ஸ்டார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஸ்லாட் எப்படி பார்த்தாரு, டே இது கேரபாவ் கப்டா, நீ உன்னை வந்து இதெல்லாம் வச்சு ஆட வைக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தாரு மனுஷன். இவன் என்ன பார்த்திருக்கான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கோலை வேற போட்டான். நம்மளும் கோலை வேற போடலினா நம்மள திருப்பி தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க போல இருக்கு. இவன் வேற மேட்சுக்கு ஃபிட்னஸ் ஏறிட்டே வருது இவன்ட்டு இருந்து, அதனால வந்து நமக்கு கஷ்டமாயிர மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிருக்கான். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, எகிட்டிகே மேல ஒரு ப்ரெஷர், அவனா போட்டுக்கிற ப்ரெஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது எனக்கு அது டவுட்டுங்க. இது வந்து he got carried away. இது லேட் வின்னரு, அவங்க ஈக்குவலைசருக்கு அப்புறம் இது லேட் வின்னர். he got carried away. கப் காம்படிஷனு தேவையில்லாத பெனல்டிஸுக்கு போயிருக்கும் இது. ஐ ஜஸ்ட் திங்க் he got carried away. அவ்வளவுதான். வந்து நான் என்ன சொல்றேன், இன்னொரு ஒரு நான் என்ன சொல்றேன், he got carried awayனா சட்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு போலாம். நீ சட்டை எடுத்துக்கொண்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இல்ல அதுதான் நான் சொல்றேன், he got carried away. அதாவது கப் கேம்ல லாஸ்ட் ஒரு few minutesல வின்னர் ஸ்கோர் பண்ணிருக்கோங்கிற அந்த ஒரு இது லீக் கேம் இல்ல. if you get knocked out you are knocked out. Man United கேட்டா தெரியும் எப்படி இருக்கும்னு அந்த ஃபீலிங். எல்லா கேஸையும் நீங்க எழுதிடுறீங்க, தண்டனை எனக்கு விழுவுது. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் பாட்டு கம்முன்னு தான் இருக்கேன். எல்லா இடத்துலயும் போயிட்டு அவர் என்னென்ன பேசுறாரு தெரியுமா அங்க அப்படிங்கிறாங்க. கேஸ பூரா எழுத வேண்டியது உங்க மேல, என் மேல இல்ல. இல்ல ஆனா நானும் அப்பப்போ உங்களுக்கே தெரியும், நான் ஃபுட்பால் பேச்செல்லாம் பாப்பேன்ல. பாப்பீங்க அங்கேயும் வந்து கமெண்ட் போட்டு எதையும் ஏத்தி விட்டு இல்ல அங்க வந்து நான் இல்ல எதுக்கு ஏத்துறேன்னா, அங்க எனக்கு தெரியும் நீங்க அங்க என்ன சாதுவா உட்கார்ந்து இருக்கீங்க. எனக்கு தெரியும் இங்க பண்ற வேலையெல்லாம் எனக்கு தானே தெரியும். என்ன வேலை பண்றது பூரா நீங்க எழுதுறது பூரா உங்க மேல வரணும், என் மேல வந்து விழுவுது கேஸ் எல்லாம்.
ஆமா. அதெல்லாம் வந்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எக்கிட்டிக்க கோலை போட்டு அந்த சட்டையை காட்டும் போது யூ டோன்ட் டேய் இது அவே கிரவுண்ட் கூட இல்லடா. உன் ஹோம் ஃபேன்ஸுக்கு தெரியும் நீ திரும்பி கூட உன் பேரை காமிச்சிருக்கலாம். நீ சட்டையை கழட்டிட்டு போய் காமிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. ஐ திங்க் அதான் சொல்றேன். ஐ திங்க் ஜஸ்ட் காட் கேரிட் அவேங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை, எனக்கு இன்னொரு தியரி, ஒரு ஃபன் தியரி என்னன்னாக்கா, அதாவது அவனுக்கு இவ்வளோ மேட்ச் ஆடி எனக்கு ஒரு பிரேக் வேணும்டா, இந்த பையில கொஞ்சம் ஆட விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பர்பஸாக ரெட் கார்டு வாங்கி போயிட்டு அடுத்த மேட்ச் சஸ்பென்ஷன். அவன் அப்படி போனா அவனுக்கு தான் பிரச்சனை. இவன் ஃபுல் ஃபிட்னஸ் ஆகி ஈசாக் ஸ்டார்டிங் லெவனுக்குள்ள வந்துட்டானா அப்புறம் பையன் பாப்கார்ன் தான் திங்கணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவனும் கிட்டிக்கே வந்துருவான். நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து ஒரு விங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் தூக்கி பெஞ்சில போட்டுற வேண்டியதான். அதான் அத வேற ஒண்ணு கூட ஆடல. அவன் ஆடுற அந்த பையன் ஆடுற லட்சணத்தை பார்த்தா இப்ப ஃபெடரிகோ கியஸா தான் 4th பெஸ்ட் ஃபார்வர்ட் பிளேயர் நமக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, சேஸ் ஒரே ஒரு குண்டை போட்டார் போன வீடியோல அப்படின்னு. எனக்கும் தெரியல என்ன அது இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது எக்கிட்டிக்கே சாலா அண்ட் ஈசாக் ஸ்டார்டிங் அப்படி நீங்க தான் போட்டீங்க கிறிஸ்டோபரஸ் கேம்ல. அதோட முடிஞ்சு போச்சு. இவன் போய் ரெட் கார்டு வாங்குவான்னு எவன் கண்டான்? அதுவும் இந்த மாதிரி கேவலமான அந்த குண்டை போட்டாலதான் ரெட் கார்டே வந்துச்சு. அதனால எல்லாரும் சொல்றாங்க ஒரே ஒரு குண்டை தான் போட்டாரு முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. பட் இது ஜஸ்ட் புட்ஸ் கேக்போ அகைன் டு ஸ்டார்ட் தட் கேம். ஏன்னா கியஸா ஃபுல் 90 மினிட்ஸ் ஆடினா காரபாவ் கப்ல. கியஸா will not obviously start that game. Now again Gakpo has to start and play at least 60-70 minutes for Chiesa to come in. It was just stupid, totally stupid on his part. I mean, what are you trying to say? உனக்கு வந்து காரபாவ் கப் 3rd ரவுண்ட்ல சவுத்தாம்ப்டன் கூட நீ ஒரு கோலை போட்ட 9 மினிட்ஸ்ல கோலை போட்டா ஓகே, இமோஷன்ஸ் இருக்கா ஓகே, போய் ஃபேன்ஸ் கூட இது செலிப்ரேட் பண்ணு, நீ ஸ்லைட போடு, ஏதோ ஒன்று பண்ணு, மற்றவங்க டீம்மேட்ஸ் கூட வெயிட் பண்ண. சட்டை கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்லாட் சொன்னாப்ல ஃபர்ஸ்ட் கார்டோ செகண்ட் கார்டோ நீ சட்டை கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை unless you do it in the 90th minute of a Champions League final அப்படின்ட்டு போயிட்டாரு. It makes no sense, but he just put the team in another botherல last 5 minutes 10 minutes வச்சாங்க. தேவையில்லாம அவங்க தேவையில்லாத லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசர் கிடைச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? முட்டாளமா இருந்திருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ பெனல்டிஸ்ல போய் தோத்துறணும்னு வைங்க, முட்டாளமா இருந்திருக்கும் பண்ணது. ஆமா. இப்போ அவன்கிட்ட வில் மூவ் ஆன் லிட்டில் பிட். ஸோ இது வந்து ஃபுல்லி ரொட்டேட்டட் லைன் அப் இந்த சவுத்தாம்ப்டன் கேமுக்கு. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? லியோனியோட கேம் பற்றியா பேசலாமா? அதாவது இட் எண்டட் பேட்லி ஆஃப்கோர்ஸ் இன்ஜுரி வைஸ் பார்த்தோன்னா. பட் அவன் எப்படி ஆடினா, இஸ் ஃபஸ்ட்டு கேம் இன் லிவர்பூல் ஷர்ட், நாட் ஜஸ்ட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு கேம் லிவர்பூல் ஷர்ட்டில் எப்படி ஆடினான்னு அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? இல்லை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் மிட்ஃபீல்டு அந்த ஒரு ஃபஸ்ட்டு மேபி ஒரு 20-30 மினிட்ஸ் கூட இருக்கும். ஃபெல்ட் லைக் வந்து சவுத்தாம்ப்டன் வந்து அட் எனி பாயிண்ட் அவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதாவது மிட்ஃபீல்டு வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாத மாதிரி ஆடினானுங்க, இல்லை சோம்பேறித்தனமாக ஆடினானுங்க, எப்படி பார்க்குறோமோ அது. எங்கேருந்து ஆரம்பிக்கும்? அந்த மிட்ஃபீல்ட் தாங்க. மிட்ஃபீல்ட் வாஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவங்க டிஃபெண்டர்ஸ் பால் வச்சிருக்காங்கன்ட்டு யாராச்சும் வந்து பாலை வாங்கினா ஒருத்தவனும் வர மாட்டேங்கிறான். ஆமாம், அங்க இருந்து கட்டி வர வேண்டியதா இருக்குது பாலை வாங்குறதுக்கு. இவனுங்க 2 பேரும் லியோனியும் சரி எண்டோவும் சரி பாலை வாங்குறதுக்கு வரவே மாட்டேங்கிறானுங்க. எவ்வளவு நேரம் தான் லியோனி இவனு ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க அவனுக்குள்ளார. பாலை வாங்குறதுக்கு வரவே இல்லை எவனுமே. இட் வாஸ் வெரி வெரி பேட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ். அதோ கடைசியில் அந்த ஈசாக்கு இது பண்ணனால அந்த கோல் கிடைச்சது. அதுவும் கியஸா நல்லா ப்ரெஸ் பண்ணி யோசிக்காம கிராஸ் பண்ணனால ஈசாக் நல்லா முடிக்க முடிஞ்சது. ஈசாக் செகண்ட் மினிட்டே கோல் போட்டிருக்கணும். யோசிச்சு பார்த்தா நேரா கீப்பர் அடிச்சிடும். போஸ்ட் மேட்ச சொல்லுவான், எனக்கே என் மேல கடுப்பு தான், அது நேரா கீப்பர் கிடைச்சது, எனக்கே கடுப்பா இருந்துச்சு. பட் இட் ஃபீல்ஸ் ரியலி குட் டு புட் தட் ஃபர்ஸ்ட் கோல் அவே. அந்த ஃபர்ஸ்ட் கோல் தான் எனக்கு பெரிய இதுவா இருந்துச்சு. இட் ஃபீல்ஸ் குட் டு ஜஸ்ட் புட் இட் அவே அண்ட் தென் ஐ கேன் கேரி ஆன் ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்ட்டான். 25 கோல் சீசன் இன்கமிங். ஒரு கோலுக்கா இந்த வரட்டு பாக்குறேன் நான். முதல்ல எல்லாம் ஃபுல் கேம் ஆடட்ட, அப்புறம் நான் எத்தனை கோல் வருதுன்னு கணக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோமஸ் தம்பி அழகா விட்டுருப்பாரு கோலை, நேரா கொடுத்தான் பாச. எனக்கு நீ பாச விட்டது கூட பரவாயில்ல, பின்னாடியா சோடி தொலையாண்டா, ஏன்டா நின்னுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு. மத்தவனுக்கு என்ன பண்ண, அந்த ஹெட்டர் கூட லியோனி போய் ஸ்லைடு பண்ணி முட்டியெல்லாம் வச்சு இது பண்ணனாலதான் அந்த செகண்ட் ரிட்டர்ன் வந்த ஹெட்டர் அவன் வெளியடிச்சான். இல்லைன்னா ஓப்பன் போஸ்ட்ல அவன் நேரம் அடிச்சு போயிருப்பான். இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் விட்டுட்டு. என்ன வாய விட்டு போக வேண்டியதான வேடிக்கை என்னதை பாத்துறீங்க, நீ விட்டுறதான் நீங்க போய் சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு. போஸ்ட் அடிச்சு வந்து திருப்பி வர்றதுக்கு இவன் போகல, அப்போ நீ வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அநியாயம் பண்ணாதரா அப்படின்னு. இப்ப வேற அவனை திட்டவும் முடியாது, ஏன்னா இருக்கிற ஒரே ஃபிட் ஆனால அவன் தான். நீ என்ன அமாரா நல்லோதான்.
வந்த சாம்பியன்ஸ் லீக்ல பையன் வந்தோடனே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டான். பாதி பேர் இப்ப அவன ரேட் வேற பண்றது இல்ல. உள்ள வந்தோடனே எல்லாரும் ஐயோ டிக்கிங் டைம் பாம் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாவம். எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த சென்டர் பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மேபி கப் கேம்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப நெக்ஸ்ட் ரவுண்ட் கப் கேம், அது ஹோம் கேமுக்குனால மேபி நல்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிட் அக்டோபர்ல தான் வருது. சான்ஸே இல்ல. எண்டோ தான் சென்டர் பேக். அதான். எண்டோ இல்ல கிராவன்பர்ச் தான். கிராவன்பர்ச் லீக்ல ஐ மீன் இவங்க 2 பேரும் இருக்கானுங்க. பட் சப் பண்ணணும்னா கிராவன்பர்ச் போடுவான் சப்பா. அப்படி இல்லைனாக்க எண்டோ தான். இந்த மாதிரி கப் கேமுக்கெல்லாம் எண்டோ தான் வருவோம். நீங்க வேணா பாருங்க, கிறிஸ்டல் பேலஸ் லீக் கேமுக்கு எண்டோ தான் ஆடுவோம் சென்டர் பேக்கா. இல்ல பேட்ச் சாரி கப் கேமுக்கு, கேரபோ கப்புக்கு அடுத்தது. கிறிஸ்டல் பேலஸ் ஒரு சீசன்ல எத்தனை வாட்டி, 3 மாசம் கூட ஆகல சீசன் வாட்டி. 3வது வாட்டியா ஆட போறோம். அது 2 மாசத்துக்கு ஒருக்கா வந்துடுறானுங்க. நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி, ஏன்டா நீங்க வரீங்க, தம்பி கவலைப்படா நான் வந்துட்டேன். இப்பவே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றேன். FA கப் நம்ம ஃபர்ஸ்ட் FA கப் கேம் கிறிஸ்டல் பேலஸ் அவேன்னு வரும் பாருங்க. இதுக்கு வேற தாக முடியல இவனுங்கள. இந்த வாரமா அப்படி இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு வந்தா மறுபடியும் இவனுங்களோட அப்பா பாப்பா. ஆமா. பட் இல்ல, அதுக்கப்புறம் லியோனியோட டெபியூ எப்படி இருந்துச்சு, எப்படி ஆடினா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஐ தாட் ஹி வாஸ் ஓகே, நாட் நதிங் சாலிடுங்க. மோர் தென் ஓகே. இல்ல சவுத் given the quality of the opposition நான் சொல்றேன். of course Southampton against he looked very good, but I think Premier League against he'll be okay. இப்போ பேலஸ் மாதிரி ஒரு டீம் ஆடினா ஐ திங்க் he'll face a little more trouble. of course ஒரு 5 திரும்ப 7 மாசத்துக்கு ஆட போறது இல்ல. அப்புறம் உடனே இவன் இன்ஜுரி இருந்து வந்த உடனே அவங்களும் வந்துருவானுங்க திரும்ப 5வது வாட்டி ஆடலாம்டா அப்படின்னு. கரெக்ட். ஆமா. அதனால வந்து பாவங்க, he had a very solid gameங்க அது வரைக்கும். no mistakes. he attempted 80 passes or more. every pass was a successful pass. ஆமா. அவன் பண்ணதுல 100% பாஸ் அக்யூரசி எல்லாமே. he brought down 2-3 clearances பண்ணா, 2-3 interceptions பண்ணா, எல்லாமே பண்ணாங்க. ஆமா. அதான் it was so unfortunate. எனக்கு இப்ப என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு யோசிச்சேன். அப்போ உடனே அது வந்து ஆயிடுச்சு. கொடுமை. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, இதுதாங்க ப்ராப்ளம். அதாவது வந்து நம்ம இப்ப சிட்டி மாதிரி சம்மர் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல. சிட்டி ஆர்சனல் மாதிரி நம்ம வாங்குற ஒரு பிளேயர் சரி இவன் டெவலப் ஆகி நல்ல சிபி ஆவான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளோ ஒரு யங் சென்டர் பேக்குக்கு வந்து இவ்வளோ சீரியஸ் இன்ஜுரி வருது. which is going to, அதாவது இப்போ வர்ஜிலுக்கு ACL வந்த போது he was already a fully developed player. கரெக்ட். whereas இவன் வந்து is என்ன 19 17 18 ஏதோ ஒன்று 19. ஸோ இந்த ஏஜ்ல ACL வருதுங்கிறது வந்து இட் ஹேம்பர்ஸ் டெவலப்மெண்ட் as a defender also. ஸோ இதுலேருந்து எப்படி வருவான்னு, வாட் சார்ட் ஆஃப் டிஃபெண்டர் we are getting, whether we will get a world class defender-ஆ இல்லை will we get a good defender-ஆ, ஆவரேஜ் டிஃபெண்டரா, எதுவுமே சொல்ல முடியாது இப்போ. அது which is a major thing இல்ல. ஏன்னா இவன் world class லெவலுக்கு வருவான்னு நினைச்சு தான் வாங்கினோம் இவனை. அதுதான் இல்ல. ஒன் திங் இஸ் வெரி யங். இந்த ஏஜ்ல இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்தாலும் பாடி வில் டேக் கேர் ஆஃப் இட். லைக் he'll recover a little bit faster. ACLன்னு சொல்லி பல பேர் 6 months 9 monthsன்னு சொல்லி ஒரு 5 monthsல எல்லாமும் வந்திருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த பாடி ரெகூப்பரேட்ஸ். இல்ல ஆஃப்டர் த சர்ஜரி பண்ணணுமா இல்ல இது ஜஸ்ட் என்ன ஏதாவது நியூஸ் வந்துதானே எவ்வளோ எந்த லெவலுக்கு போயிருக்கு. ஜஸ்ட் பி அவுட்னாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அவுட் ஃபார் மந்த்ஸ்னாங்கல்ல. யா few monthsனாங்க. It should be back before the end அப்படினு. if அப்படினா it looks like a surgery case தான் அது. if it's not வந்து surgery-னா it may be just below that level அந்த ஸ்டேஜ். so அதான் I mean no one really knows when he'll be back. எனக்கு வந்து if he's back by like March, beginning of Marchனா சாலிடா இருக்கும். மார்ச் ஃபுல்லா, ஏப்ரல் ஃபுல்லா, மே பாதி, லைக் 2.5 months ஆஃப் ஃபுட்பால் இருக்கு. பட் அந்த டைம்ல வந்து அவனுக்கு கேம் டைமும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோப்ஃபுல்லி we will still be in a title run. அப்போ if we are further along in competitions like FA Cup, கேரபோ முடிஞ்சிருக்கும். அப்போ FA Cup and Champions Leagueனா அவனுக்கு எவ்வளவு கேம் டைம் கிடைக்கும்னு தெரியாது அந்த சமயத்துல. that doesn't matterங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வந்து if he comes back wellனா 60th மினிட்டுக்கு அப்புறம் யாரையோ ஒன்று எடுத்துட்டு அப்புறம் நீ ஆடுப்பா 20 minutes நீ ஆடுப்பான்னு கூட நம்ம சொல்லலாம் அவனை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம அவனை யூஸ் பண்ணலாம். ஒரு பிரீமியர் லீக்ல 2-0 3-0 லீட்ல இருந்தோம்னா ஓகே போய் 20 minutes ஆடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஸோ அதுக்கு தான் நான் பார்க்குறேன் வந்தானா. அண்ட் மோர் ஓவர் ஓகே அந்த 2 months இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு நல்லா சாலிடா இருப்பான்ல. ஏன்னா லுக்ஸ் லைக் கொனாட்டே இஸ் லீவிங். கொனாட்டே இஸ் நாட் கோயிங் டு ரெனியூ. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ரெனியூ ஹி மைட் ஹவ் ரெனியூட் ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்ச தெரியல. ஐ மீன் இது லுக்ஸ், நான் எப்படி சொல்லுவேன்னா it looks more likely to leave. ஆனால் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் வந்து these sorts of dealsலாம் வந்து ஒரு few weeksல கூட அக்ரி ஆயிடும் இதெல்லாம். ஸோ ஐயோ போங்க இதான் தாங்க நம்ம ட்ரெம்ப்டுக்கு சொன்னா போன வருஷம் சாலாக்கு அப்படி தானே ஆச்சு. சாலா பட் சாலாவும் வேண்டைக்கும் they were very sure that they wanted to stayங்க. இவன்ட் அப்படி இல்லையே யோசிச்சு பார்த்தா.
ஏன்னா இல்ல சாலாக்கும் அதான் சொல்றேன். வேண்டைக்கும் டூ டூ ஹியூஜ் பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் த லீகே. லைக் பிரீமியர் லீக்னா 5 பேர் பிரீமியர் லீக் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணணும்னா வேண்டைக்கு சாலா இருப்பாங்க அதுல. பட் கொனாட்டே அப்படி இல்லையே. இல்ல கொனாட்டே அப்படி அப்படி அவன் இல்ல. யோசிப்பான்ல. பட் அவன் வந்து அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கேயும் கிடைக்காது, பாரிஸ்லயும் கிடைக்காது. இப்போ பிஎஸ்சி தான் மோஸ்ட் லைக்லி டெஸ்டினி. ரியல் மெட்ரிட் போனாலும் அங்கேயும் கிடைக்காது. அங்கேயும் அவங்களுக்கு மோர் மார்க்கெட்டபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கேயுமே அவனுக்கு அந்த லெவல் கிடைக்காது. இப்போ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ மணி திங். அது அட் திஸ் ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன்னா, இ லுக்ஸ் மோர் லைக்லி டு ஸ்டே தேன் லீவ். ஆனால் வந்து இட்ஸ் மோர் லைக் என்ன சொல் 60-40ங்கிற டைப்ல. ஸோ போகிறதுக்கும் ஐ நல்ல ஹேவ் நோ டீசென்ட் சான்ஸ் கான்ஃபிடன்ஸுங்க. இருக்கு. ஐ ஜஸ்ட் ஃபீல் இ லீவ். ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், இந்த 2 months யூஸ் பண்ணி இவன் ஃபிட் ஆயிட்டான்னா ஐ திங்க் வி வில் டெஃபினெட்லி கோ இன் அண்ட் கெட் கேய். ஐ டோன்ட் திங்க் இவ்வளவும் நடந்து அப்புறம் வந்து கேய் மனசு மாதிரி ரியல் மெட்ரிட்லாம் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஐ திங்க் கேய் வில் சே ஓகேப்பா நான் வந்துடுறேன், நான் ஃப்ரீலியே வந்துடுறேன், உங்களுக்கு எதுக்கு செலவு பண்ணி வரும், 1 year வெயிட் பண்ணுங்க, நான் ஃப்ரீலியே வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். ஐ திங்க் ஆஃப்டர் டூயிங் மீடியா டியூட்டிஸ் அண்ட் எவ்ரி திங், அதுக்கப்புறம்லாம் கேய் வந்து கண்ட்ரி விட்டுட்டு வெளியே போய் வேற லீக்ல ஆட போறேன்னு எனக்கு தெரியாது. ஹீ வில் சி ஓகே கொனாட்டே மாதிரி கிளம்புற மாதிரி தான் இருக்கேன், நல்லா போச்சு, நான் போனா நான் ஸ்டார்ட்டும் பண்ணிடுவேன், எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீல் பி லைக் தட். ஸோ அப்படி பார்த்து லியோனி யோசிப்பான், ஓ அப்போ வேர்ஜலுக்கும் டைம் ஆகுது, வேர்ஜல் போனா நான் உள்ள வந்துடலாம் டைம் அப்குள்ளார அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆல் ஒர்க்கிங் அவுட் இன் அ குட் வேன்னு யோசிக்கிறேன். ஐ திங்க் இஃப் ஹி கம்ஸ் பேக் வெல், ஹோப்ஃபுல்லி ரியலி குட். வேண்டைக்கு தான் ஏசிஎல், அவனோட ஏஜ்ல அவன் நல்லா ரிகவர் ஆயிட்டு வந்தான். இவன் சின்ன பையன், என்னோட ஏஜ் நல்லா ரிகவர் ஆயிட்டு வருவான்னு எனக்கு ஹோப், ஒரு ஹோப், நல்ல ஹோப் இல்ல இருக்கு. ரெக்கவர் ஆயிட்டு வருவான். மை கொஸ்டின் இஸ் அவன் என்ன மாதிரி பிளேயரா டெவலப் ஆவாங்கிறது. ஏன்னா இது வந்து அதான் சொன்னேன், வர்ஜில் வந்து வாஸ் ஆல்ரெடி அ டெவலப்டு பிளேயர். ஸோ ஹிம் கெட்டிங் பேக் டு 90% ஆஃப் நார்மல் ஆர் 99% ஆஃப் நார்மல் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் அ வே. இவன் வந்து இவனோட பொட்டென்ஷியல் வந்து இப்போ 200ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பொட்டென்ஷியல்னா இப்போ அந்த பொட்டென்ஷியலே கம்மியா இருக்கான்னு தெரியாது. அது ஆஃப்கோர்ஸ் யாருக்குமே தெரியாது, அது ஃபியூச்சர்ல தான் ஆன்சர் பண்ண முடியாது அவன் விளையாடுறத வச்சு தான். பட் மீன் தெரில, பார்ப்போம். பட் கேயின்னு சொன்னீங்க, அப்படியே வந்துருவோம் நம்ம. வேற ஏதாச்சும் ஃபைனல் தாட்ஸ் இருக்கா சவுத்ஆம்ப்டனுக்கு பிஃபோர் வி கோ டு கிறிஸ்டல் பேலஸ்? சவுத்ஆம்ப்டனுக்கு ஐ ஃபெல் ஃப்ரிம்பாங் ஹேட் அ வெரி பிஸ் புவர் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. யப்பா என்ன பாஸ் பண்ணாலும் மோசமான பாஸ் தான் பண்ணான், மிஸ் பாஸ் தான் பண்ணான், ஆப்போசிஷனுக்கு டைரக்டா பண்ணான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பிராட்லி வந்தோடனே நீ போடா மிட்ஃபீல்டரா போனா அனுப்பிச்சு விட்டார் ஸ்லாட், அது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃப்ரிம்பாங் ஹேட் அ வெரி வெரி புவர் கேம். எனக்கு இன்னொன்னு வந்து ரியோட்ட கேமை பார்த்தோமா எனக்கு தோணுச்சு, ரியோ டேக் ஆன் பண்ணி போடானா அவன் டேக் ஆன் பண்ணி தாண்டி போவே இல்லை, ஏன்னே தெரியல நேத்து. அட டேக் ஆன் பண்ணி தாண்டி தான் போடா, உங்ககிட்ட 1-on-1 ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஏன்டா தாண்டி போக மாட்டேங்கிற அப்படின்னு இருந்துச்சு நேத்து. அவன் அந்த அட்டெம்ப்டே அதான் ட்ரை பண்ண மாதிரியே ஞாபகம் இல்ல அப்படின்னு. அதான் அவன் பண்ணவே இல்லை, ஏன்னே தெரியல. அவன் 1-on-1 கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, அவனை தாண்டியே போகல. ஏன்னா ஈசாக் அவனை பால் அவன்ட்டு கொடுத்தனே ஈசாக் ரெடியா இருக்கான் ஓடுறதுக்கு, பட் இவன் ரன் பண்ணவே இல்லை, அந்த மேனை தாண்டி கிராஸ் போடுறதுக்கு பண்ணவே இல்லை. இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், ஏன்னா நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. பட் மற்றபடி எவ்ரி ஒன் ஆட மாவடாஸ் வெளி சூப்பர் கேம். ஒரு சேவ் பண்ணாங்க, ஒரு சேவ் பண்ணா பயங்கரம். பட் நான் என்ன சொல்றேன், அந்த கிராஸ் எல்லாம் கான்ஃபிடென்ட்டா வெளியே வந்து பிடிச்சான், பஞ்ச் எல்லாம் பண்ண பார்க்கல. he was very very calm when he caught the ball, when he released the ball. No nonsense game, like for a first ever game in a Liverpool shirt, no nonsense game is really good. So அதனால அப்படி பார்த்தேன் நான் அவனை. that was really good to see. ஆமா ஆமா. பட் அதான் சவுத்ஆம்ப்டனோட 2-1 வின்னு. அடுத்த கேம் வந்து ஹோம் கேம் நமக்கு லீக் கப்பில் கிறிஸ்டல் பேலஸ். பட் லீக்ல வந்து அவே கேம் அதே கிறிஸ்டல் பேலஸ்ட. கிளாஸ்னர் வந்து என்ன 19 கேம்ஸ் அன்பீட்டனா 14 கேம்ஸ் அன்பீட்டனா ஏதோ ஒன்று, பயங்கரமான ரெக்கார்டு. 17 ஆமா, பயங்கரமான ரெக்கார்டு இது. அங்க போய் நம்ம அடிக்கிறோம், ஈசாக்கு 3 கோல் அடிக்கிறான். நம்ம ஒரு வெறியோட தான் போகணும், ஒரு வெறியோட தான் போகணும். ஏன்னா ஈசாக் டிரான்ஸ்ஃபருக்கு அவனுங்க ஏற்படுத்தின மாதிரி நம்ம வந்து இவனுங்க கட் பண்ணி விட்ட டிரான்ஸ்ஃபருக்காகவே நம்ம ஒரு வெறியோட போய் ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு வரணும் அவனுங்கள்ட்ட. ஆஃப்டர் ஆல் நம்ம 2 டீம் தான் வந்து ஸ்டில் அன்பீட்டன் இந்த லீக். நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு வேணும்னா அங்கேயும் போய் அடிச்சாதான் நம்ம அந்த ரெக்கார்டை வச்சுக்க முடியும், ஸ்டில் அன்பீட்டன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ரெக்கார்டு. அதனால வந்து we have to perform really well. I mean it's going to be tough இல்ல, நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம் இல்லை, கிறிஸ்டல் பேலஸ் வந்து they are always set up to be a very good side. ஸோ அவங்க வந்து லைக் they are very என்ன சொல்கிறது வெல் ட்ரில்டும்பாங்க தெரியுமா, அந்த they are very well drilled both out of possession and in possession. சொன்ன மாதிரி அவங்க 5th இருக்காங்க, அன்பீட்டன், 2 wins 3 draws. யார் யார் கூட ட்ரா, செல்சி கூட ட்ரா பண்ணானுங்க,
அப்புறம் வெஸ்டாம் கூட வின்னு. இப்போ ரீசெண்டாக அவங்களோட லேட்டஸ்ட் மேட்ச் ஐ திங்க் வெஸ்டாம் கூடன்னு நினைக்கிறேன். வெஸ்டாம் கூட வின்னு, சண்டர்லேண்ட் கூட ட்ரா, ஆஸ்டன் வில்லா கூட வின்னு, செல்சி கூட ட்ரா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ட்ரா. ஸோ லாட் ஆஃப் ட்ராஸ். ஐ திங்க் டிஃபென்சிவ்லி குவைட் சாலிட் இல்லை பேலஸ். பட் கோயிங் ஃபார்வர்ட் அந்த எஸ்ஏ போனதுக்கு அப்புறம் have they lost something? அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஐ திங்க் இந்த கோல்ஸ் போடுறது வந்து அந்த எஸ்ஏ போடுறதுக்கு பேக்கப்பா அந்த பின்னோன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பத்தி எல்லாருமே பயங்கரமா பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இஸ் த டெய்லர் மேட் எஸ்ஏ ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க டிஃபென்ஸ் அகைன் 3-4-2-1 ஆடுறதுனால இவங்க டிஃபென்ஸ் நல்லா சாலிடா இருக்க போகுது. அண்ட் டிஃபென்ஸ் சாலிடா இருக்க போறதோட the way they release the ball going forward, இந்த பின்னோ வச்சு கமாடா வச்சு மட்டட்டாவை வச்சு இவங்க செம்ம பேஸா இருக்கிறனால வார்டனுடைய ரிலீஸ் பால்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். தட்ஸ் தி ஒன்லி ரீசன் தட் வி ஆர் லுக்கிங் அட் வார்டன் மோர் தென் பலேபா. யோசிச்சு பார்த்தா, ஏன்னா வார்டன் வந்து அந்த டெய்லர் மேட் க்ளவ் ஃபிட் ஃபார் அந்த ரோல். பால் கிடைச்ச உடனே பிங் பண்ணி கரெக்டாக பால் அந்த ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஓட விடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து தட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். வேறன் நம்ம வந்து அந்த டிரான்சிஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஹோப்ஃபுல்லி that happens smoothly, that we don't concede many chances main, and we have to again learn to put the game away. illana we will end up with the same 7 கேம் ஆச்சுங்க. 7 கேமா 1 கோல் மார்ஜின் ஜெயிச்சிருக்கோம். அது எப்படி முடியும்? ஏதா டீம் 7 கேம் ஜெயிக்க முடியும்? ஆனா இந்த கேம் நான் எதிர்பார்க்கல. லைக் ஐ டோன்ட் திங்க் we will go into a 2-0 lead எல்லாம். போனனா it will be very good, but I don't think we will go into a 2-0 lead very quickly. அதாவது 2-0 lead வந்து 70வது நிமிஷம் அந்த மாதிரி வந்தாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் by 30-40 minutes 2-0 lead போனோம்னா either we have done very well இல்ல they have made mistakes. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். correct. We should be doing well. Most important players everyone got rested. அதாவது Isak will start obviously. Salah rested, Gakpo rested, Wirtz rested, McAllister rested, Gravenberch rested, Konate rested, Virgil rested, Kirkes played for 5 minutes at the end. So அவனும் pretty much rested. ரைட் பேக்ல மட்டும்தான் அவனுங்க 2 பேரும் ஒரு half ஆடினானுங்க. ஆனா அதுவே வந்து யாரோ போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், வில் பிராட்லி பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நீங்க சீசன் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க பிராட்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பானா அப்படின்னு. நான் அப்போ என்ன சொன்னேன், ஃப்ரிம்பாங் தான் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸா வருவான். பட் இப்போ வந்து ஐ மோர் ஓப்பன், லைக் ஒரு மோர் 50-50 அப்படி வச்சுப்போமே. பிராட்லி ஆடுவானா? இப்போ நெக்ஸ்ட் மேட்சுக்கு லைனப் நீங்க ப்ரெடிக்டட் லைனப் சொல்றீங்க, யார் ஆடுவான் ரைட் பேக்ல அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ எம் வெரி 50-50 ஆன் ஹூ ஸ்டார்ட்ஸ், ஃப்ரிம்பாங்கா பிராட்லி. போத் ஹவ் லுக்ட், என்ன சொல்றது, பிராட்லி லுக்ஸ் லைக் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃப்ரிம்பாங் டசன்ட் சீம் டு ஹிட் த சேம் லெவல்ஸ் தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். ஸோ அதனால 2 பேரும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கு அட் திஸ் பாயிண்ட். கரெக்ட். ஐ திங்க் பிராட்லி வில் ஸ்டார்ட். ஏன்னா ஹி டென்ட் ஸ்டார்ட் அகேன்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன் கேரபோ கப்ல. ஸோ அதனால மேபி பிராட்லி வில் ஸ்டார்ட்னு தான் தோணுது. பட் நீங்க சொன்ன மாதிரி போத் ஆர் ஆன் கரியர் ஈக்குவல் லெவல்ஸ் தான் இப்போதைக்குன்னு பார்த்தோம்னா. அதனால வந்து இட்ஸ் நாட் மச் டு சூஸ் பிட்வீன் த டூ. பட் ஐ திங்க் தே வில் கோ லைக் திஸ். ப்ராப்ளம் என்னன்னா வந்து ஒன்ஸ் அகெயின் இது வந்து எத்தனையோ கேம்ல சொல்லிட்டோம், வேர்ட்ஸ் ஹேஸ் டு பர்ஃபார்ம். போன கேம் ஹி வாஸ் சப்ட் அவுட். அதுவே அவனுக்கு ஒரு ப்ராப்பரான இண்டிகேஷன் கொடுத்துருக்கணும். நீ பர்ஃபார்ம் பண்ணலினா உன்னை உட்கார வைக்கிறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா மீதி 3 பேரும் இதுதான் சோபஸ்லை, கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர் 3 பேருமே தான் ஆடல மிட் வீக்ல. ஸோ ஸ்லாட் கேன் ஈஸிலி சூஸ் த சேம் 3 and go. நீ ஆடலைன்னா நான் கொடுக்க போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் ஸ்லாட்னால. ஆனா ஐ திங்க் வேர்ட்ஸ் வில் பிளே திஸ் கேம் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் வி நீட் டு பிரேக் தட் சாலிட் டிஃபென்ஸ். 3 at the back with 2 DMs up, Will Hughes and Adam Wharton. It's going to be very difficult to break them down. I think, maybe I'm wrong, but I think McAllister will sit down, Szoboszlai and Gravenberch will play. இப்போதைக்குன்னு பார்த்தோம்னா I just have no idea if it will be Szoboszlai or if it will be McAllister to sit for Wirtz. But I think Wirtz will play, like start. இல்லை I don't think Szoboszlai உட்காருவான்னு தோணல. ஏன்னா and I don't even think, இது இப்போதான் எனக்கு தோணுது, I don't even think அவன் மிட்ஃபீல்ட் ஆடுவான். I think Szoboszlai ரைட் பேக் ஆடினாலும் ஆடுவான் திரும்ப. If you want to accommodate Wirtzனாக்க I think we may, ஏன்னா Szoboszlai ரைட் பேக் has done very well. அவனை வந்து அங்கேருந்து எடுக்கணுங்கிறதுக்கு ரீசன் இல்லை. இவங்க 2 பேரும் அப்படி ஒன்றும் பெரிய ஹைட் எல்லாம் ரீச் ஆகல, ஃப்ரிம்பாங்கும் பிராட்லியும். ஸோ ஏன் Szoboszlai ரைட் பேக்காகவே போடக்கூடாது? ஐ மீன் இட்ஸ் நாட் இஸ் நேச்சுரல் பொசிஷன். ஓகே, வேர்ட்ஸ் நீ அகாமடேட் இல்லை. தி அதர் ஆப்ஷன் இஸ் வி கோ வித் த சேம் மிட்ஃபீல்டு தட் வி வென்ட் வித் சாம்பியன்ஸ் லீக்ல அத்லெட்டிகோக்கு அகேன்ஸ்டா. வேர்ட்ஸை வந்து லெஃப்ட் விங்கில் தூக்கி போடுறது. ஏன்னா இப்போ இவன் இல்லை, கேக்போ வேண்டான்னு நினச்சாருன்னா
வேர்ட்ஸை தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டு ஈசாக் அப் ஃப்ரண்ட், சாலா ரைட் விங், அந்த மாதிரி. குட். I think that could also happen. Good choice அது. I think with Gakpo playing so badly, வேர்ட்ஸை தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டுட்டு இருந்தா அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு நீ முதல்ல கொஞ்சம் இது கான்ஃபிடன்ஸ் கொண்டு வான்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. கியசா பிளேட் ரியலி வெல் சவுத்ஹாம்ப்டன் கேம்ல. அவன் லெஃப்ட் விங்ல போட்டதுக்கு அப்புறமும் he played really well. ஆமா, அதனால ரைட் விங்ல ஸ்டார்ட் பண்ணா நடுவுல போனா அப்புறம் லெஃப்ட் விங்லயே கொண்டே போட்டாரு. அதனால he played really well in that left wing also. அண்ட் அவனுக்கு அது கொஞ்சம் ஃபிளாஷஸ் எனக்கு தெரியுது. அவன் அந்த யுவென்டஸ்ல இருந்த பிளேயர் லெஃப்ட் விங்ல எங்க கிராஸ் போடணும், எங்க ஓடணும், பாலை எப்படி கீழே கொண்டு வரணும், லாங் பால். ஏன்னா ராபர்ட்சன் லாங் பால், கஷ்டமான லாங் பால் டு பிரிங் இட் டவுன். ஆமாமா, பயங்கரமான டச். brought it down, செம்மையா brought it down and later on played for them for 80k to score. So அதனால வந்து he could, I don't think ESA will start because he played 90 minutes இங்க. But if Wirtz doesn't work, he'll just say டேய் வா வெளியே சொல்லிட்டு ESA 30 minutes கூட கொடுப்பாரு. ஆமா. அண்ட் இன்னொரு ரீசன் ஐ திங்க் வை வேர்ட்ஸ் வில் ஸ்டார்ட், அந்த அத்லெட்டிகோ கேம் தானே ஈசாக் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஸோ அந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேட் அ வெரி குட் கேம் அந்த இதுல, அந்த கேம்ல. அண்ட் நம்மளே சொல்லியிருந்தோம் அந்த ஈசாக்கோட மூவ்மெண்ட் அஸ் அ சென்டர் ஃபார்வர்ட் வந்து ஹெல்ப்ட் வேர்ட்ஸ் அ லாட். ஸோ ஸ்லாட்டும் would have seen that, and இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது சோபோஸ்லை வேண்டாம் அப்படின்னாக்க கிராவன்வர்ச், மெக்காலிஸ்டர், வேர்ட்ஸ் மிட்ஃபீல்டை போட்டுட்டு, பிகாஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஈசாக் சீம் டு ஸ்டார்ட் டு ஒர்க் வெல். அந்த ஒரு ட்ரூ நம்பர் 10 அண்ட் ஒரு ட்ரூ நம்பர் 9 வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேபி தட் இஸ் ஆல்சோ, அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, விச் இஸ் அ குட் திங் டு ஹேவ் நமக்கு as a big club challenging on 4 different trophies. It's a good thing to have நமக்கு. என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்கே வரப்போகுது. ஜஸ்ட் 3 more games before நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக். பட் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாமே அவே கேம்ஸ். கிறிஸ்டல் பேலஸ் அவே, கலட்டாசராய் அவே, செல்சி அவே, ரிட்டர்ன் வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் ஹோம், அதுக்கப்புறமும் 2 அவே. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரன் ஆஃப் ஆல் அவே கேம்ஸ் நமக்கு. அண்ட் வி நீட் டு கீப் திஸ் கோயிங். இது வந்து தேர் இஸ் நோ சான்ஸ் தட் வி கேன் ஸ்லிப் அப் எங்கேயுமே. வி நீட் டு லைக் என்ன சொல்றது, லைக் ஹிட் தேர், பி தேர், கான்ஃபிடன்ஸ் வேணும். பிகாஸ் இந்த கேம் முடிச்சு போனோம்னா அடுத்து செல்சி அவே வேற வருது, அதுக்கு நடுவில் கேலட்டாசராய் அவே வேற இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் cannot afford to even take a draw at this point. ஏன்னா வெரி க்ளோஸ் டு தி இன்டர்நேஷனல் பிரேக் வேற. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட அங்கே போனால் தான் திரும்பி வரும்போது என்ன பண்ணான்னு பார்க்க முடியும். பிகாஸ் மற்ற டீம்ஸ்லாம் ட்ராப் பண்ணும்போது we cannot drop. அப்போதானே அது ஒரு பாயிண்ட் கேப்பே வரும். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்சனல் ஆர் பிளேயிங் நியூ காசல் வீக்கெண்ட். போன வாரம் ஆர்சனல் ஹோம் இருந்துச்சா, ஸோ நியூ காசல் அவேன்னு நினைக்கிறேன். தேர் கோயிங் தேர் சென்ட் ஜேம்ஸ் பார்க். ஸோ அப்படி இருந்து பார்க்கும்போது வந்து இஃப் தே ட்ராப் அகெயின் அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கீப் திஸ்னா ஓகே, ஈவன் இஃப் இட்ஸ் அ ட்ரானாலும் இட் வில் பி 7 points between Arsenal and us if they draw and if we win. ரெண்டுமே இருக்குது. 7 points கேப் ஆயிரும். சிட்டி கூட வந்து ஏற்கனவே 8 points கேப் இருக்கு. கரெக்டா? சிட்டி பிளே பர்ன்லி ஈஸியா போட்டு தள்ளிடுவானுங்க, அது வேற விஷயம். பட் ஒரு 7 and 8 points between டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படிங்கும்போது வந்து that's good going into the second international break. I mean Chelsea game அதுக்கப்புறம் இருக்கு. பட் whatever, அந்த ஒரு பாயிண்ட் ப்ரெஷர் நமக்கு இல்ல. 7 points கேப் இருக்குங்கும்போது வந்து இட்ஸ் வெரி குட். ஏர்லி இந்த சீசனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இல்ல, ஏர்லி இந்த சீசன் we need that gap. இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்ம சொன்னோம்ல, ஆஃப்டர் என்ன 13 games ஏதோ ஒன்று we had a 9 point gap ஏதோ ஒன்று to Arsenal. So that is what we need இந்த சீசனும். But anyway, லைன் அப் சொல்லியாச்சு. ஃபைனல் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு. 2-0. நான் வந்து I'm going to go 2-1 because I think Palace will score. ஏதோ ஒரு கவுண்டர் அட்டாக்ல they will score. ஏன்னா மட்டேட்டா, வார்டன், they are good enough to score 1. பட் நம்ம வந்து ஈசாக் 2 கோல் போடுறான். ஈசாக் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இன்னும். I'm going to go for Salah 1 and Gakpo 1. ஏன்னா Gakpo இவ்வளோ கண்டபடி திட்டம்ல, பையனுக்கு ரோசா வந்திருக்கும். நம்ம வீடியோ பார்த்தா கேமுக்குள்ள போவான், ரோசா வந்திருக்கும். எங்கேயோ ஒன்று ஸ்லைடு கீது பண்ணி ஏதோ ஒன்று உள்ள போட்டுருவான்னு எனக்கு தோணுது. 2-0 to Liverpool. நீங்க 2-1 சொல்றீங்க. பாக்குறவங்க நீங்க உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆமா, பாக்குறவங்க நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னப்பா 2782, அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிலைமை. சொன்ன மாதிரி நியூ இயர்க்கு முன்னாடி 3000 அடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட்டு. வேற எதுவும் இல்லை. நீங்க கேக்போ, அதாவது இன்னும் இப்போ கேக்போ கோல் போடுவாங்கிறதுக்காக இல்லை, இருங்க நான் மைண்ட் வாய்ஸ் ரொம்ப ஸ்பீடா போகுது, அது வாய் வாய்ஸ் வர மாட்டேங்குது.
அதாவது கேக்போட ஷர்ட் நம்பர் என்ன? 18. நமக்கு இன்னும் 18 சப்ஸ்கிரைபர் கிடைச்சா 2800. 2800 இந்த பேலஸ் கேமுக்கு முன்னாடி வந்தா கேக்போ ஒரு கோல் போடுறான். என்னோட ப்ரெடிக்ஷன் இல்ல, இது என்னோட ப்ரெடிக்ஷனா நான் 3-1ன்னு மாத்திக்கிறேன். 2800 அடிச்சா. கடவுள் கேக்போக்கு வேண்டுவாங்களா, நமக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துவாங்களா, நம்ம டீமுக்கு ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு வேண்டுவாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து எவனோ நம்ம ஜெயிக்கணும். எவன் கோல் போட்டா 1 கோல் கூட நான் எடுத்துக்கிறேன், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான்.